Okay students, now we are going to see our next topics are combined shapes. ஓகேங்களா, so any two shapes ஓட areas per meters அந்த மாதிரி கேக்குறதா வந்துட்டு combined shapes. In our daily to day life we use infinitely many things of shapes like circle, triangles, squares, rectangle, rhombus, etc. So நம்ம daily lifeல வந்துட்டு நிறைய விதமான shapes வந்து பார்க்கறோம்ன்றதா இங்க சொல்றாங்க. Don't we use them separately, we will with our three or more shapes combined together. For example, so இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, glass windows கொடுத்திருக்காங்க, next வந்து model ஒரு house கொடுத்திருக்காங்க, next invitation card கொடுத்திருக்காங்க, locker. so இதுல பாத்தீங்கன்னா எத்தனை shapes இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. so rectangle ஒரு shape, half circle ஒரு shape, sorry half semicircle one shape. so இது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வந்துட்டு ஸ்கொயர் குள்ள இருக்கு. இந்த ஷேப் பாத்தீங்கன்னா ஸ்கொயர். ஓகேங்களா, சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். இப்படி கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். ஓகேங்களா, சோ parallelogram. சோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹவுஸ்ல கிடைக்கும். இதுல என்ன கிடைக்குன்னா 4 செமி சர்க்கிள் ஷேப் கிடைக்குது, ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஷேப்ஸ் வந்து கிடைக்குது லாக்கர்ல. ஓகேங்களா, சோ இந்த கிளாஸ் ஒர்க் வந்துட்டு நீங்க வந்துட்டு இத வந்துட்டு நீங்க கிளாஸ் ஒர்க்ல எழுதணும். ஓகேங்களா, சோ ஆக்டிவிட்டி 3 ன்னு போட்டுட்டு the following figures of combined shapes, find out the which of the simple shapes they are formed. serial numbers 3 figures கொடுத்திருக்காங்க. சோ combined shapes கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்திருக்காங்க. simple shapes attached. ஓகேங்களா, சோ என்னென்ன ஷேப் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா trapezium. trapezium means இதுதான் trapezium. next rectangle, so this figure is rectangle. next third one is triangle. so second figure, first one triangle, second one square, third one rectangle, fourth one parallelogram. so any two sides இருந்தா அது வந்து parallelogram சொல்லிட்டு lower classல பார்த்திருப்போம். this is fourth one. next, so semicircle. first one semicircle, second one trapezium, third one square. so this shape is square. ஓகேங்களா, so first one கேட்டிங்கன்னா so number of sides கொடுத்திருக்காங்க 3 4 5 6 7 8 and 9. so 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. so name of the polygons, so 3 sides இருந்தா என்ன நேம் இருக்கு? ஓகேங்களா, so 3 sides means triangle, 4 sides quadrilateral, 5 sides pentagon, so 6 sides hexagon, 7 sides heptagon, 8 sides octagon, 9 sides nonagon, so 10 sides tetragon. ஓகேங்களா, so these are the name of the polygon. ஓகேங்களா, so 1 மார்க்ல உங்களுக்கு வந்துட்டு வரலாம். so 7 sides உள்ளது, approximately 7 sides உள்ள ஃபிகர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெப்டகான். so அந்த மாதிரி 1 மார்க்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, next, all the sides of rhombus are equal, it's regular polygon. so இது என்னன்னு கேட்டீங்கன்னா shapes கொடுத்திருக்காங்க, அதோட நேம்ஸ் கொடுத்திருக்காங்க, so areas கொடுத்திருக்காங்க, per meter கொடுத்திருக்காங்க. so இதெல்லாம் கிளாஸ் ஒர்க்ல வந்துட்டு என்ன பண்ணுங்க, அழகா வந்துட்டு பாக்ஸ் போட்டு so draw பண்ணி so நேம் எழுதி ஃபார்முலா எழுதி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, so first one triangle. so triangles நேம் வந்து triangles, so half into b into h. area of the triangle formula half into b into h. so perimeter of triangle sum of all three sides. so எல்லா சைடுமே a plus b plus c ன்றதுதான் வந்துட்டு perimeter of triangle ஓட formula. ஓகேங்களா, so அதுதான் வந்துட்டு ஷார்ட்டா வந்துட்டு sum of all three sides னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, next second one equilateral triangle. so ஒரு triangle வந்துட்டு பிரிச்சா அது வந்துட்டு சமமா இருக்கிறதுக்கு தான் equilateral triangle. so three sidesமே என்னவாகும், நமக்கு ஈக்குவலா இருக்கும். 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி இருக்கும். ஓகேங்களா, சோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர். என்னன்னு கேட்டீங்கன்னா சோ h தான் வந்துட்டு √3/, இது மட்டும் தான் ஃபார்முலா உங்களுக்கு, √3/4 a ஸ்கொயர். சோ இதோட பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 3a. ஓகேங்களா, சோ a 3a ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள், equilateral triangle perimeter of triangle 3a. next quadrilateral. so இதுக்கு formula half into
D into H1 plus H2 ஓகேங்களா so half into நமக்கு half ஆ பிரிக்குது இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா D வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க so bracket போட்டு என்ன கேட்டிங்கன்னா H1 plus H2 ஓகேங்களா so area of the coordinated formula half into D into H1 plus H2 formula so sum of all the four sides ஓகேங்களா so எல்லா சைட்ஸ்மே தான் வந்துட்டு பெரிமீட்டர் ஓகேங்களா so இது எல்லாமே நம்ம 7 சைடுல பார்த்ததுதான் ஓகேங்களா so fourth one parallelogram so this any two sides are same ஓகேங்களா any two sides both sides are equal வந்துட்டு parallelogram ஓகேங்களா so இது என்னன்னு கேட்டிங்கன்னா B into H area of the parallelogram B into H so இதுக்கு வந்து parallelogramக்கு கண்டிப்பா H இருக்கும் இதே வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கும் இருந்தாலும் இதுக்கு H இருக்காது ஓகேங்களா so parallelogramக்கு வந்துட்டு height இருக்கும் ஓகேங்களா so B into H base into height ஓகேங்களா so perimeter of the parallelogram formula 2 into A plus B next rectangle shape so rectangle area of the rectangle formula L into B next perimeter of the rectangle formula 2 into L plus B next trapezium so trapezium என்னன்னு கேட்டிங்கன்னா so this shape is trapezium so half into H into A plus B formula so sum of all the four sides next rhombus so rhombus பாத்தீங்கன்னா எந்த சைடு திருப்பி வச்சாலும் அதோட ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா so அதுதான் வந்துட்டு rhombus so half into D1 into D2 so formula perimeter of the rhombus 4A next is squares so area of the square formula A square perimeter of the square formula 4A ஓகேங்களா so இத வந்துட்டு அழகா நீங்க வந்துட்டு கிளாஸ் ஒர்க்ல வந்துட்டு டிரா பண்ணி so formulas எழுதி வெச்சுக்கோங்க ஏனா இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சம் வந்து போட போறோம் ஓகேங்களா so நான் வந்துட்டு உங்களுக்கு சம் மட்டும் தான் கொடுப்பேன் so இந்த ஃபார்முலா வச்சு நீங்க தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும் next example 2.9 so find the perimeter and area of the given so இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிங்கனா so pi equal to 22 by 7 so solution the given figure is formed by the join of four equivalents so என்னன்னு கேட்டிங்கனா 4 வந்துட்டு coordinates of the circle so இது வந்துட்டு எந்த ஷேப்ல இருக்குன்னு கேட்டிங்கனா so coordinate circle இருக்கு ஓகேங்களா so இந்த this shape பாத்தீங்கன்னா coordinate circle இந்த shape பார்த்தாலும் coordinate circle so இந்த shape பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு coordinate circle தான் ஓகேங்களா so quadrants of circle with each sides of squares the boundary of the given figure consists of 4 arcs and 4 radius ஓகேங்களா so next first one so perimeter of the given combined shape 4 into length of arcs of quadrant of a circle plus 4 into radius. So நமக்கு வந்துட்டு formula தெரியும் இங்க length of arc coordinate formula தெரியும் so 4 into 1 by 4 into 2 pi r plus 4 radius means r plus 4r ஓகேங்களா so 4 into 1 by 4 into 2 into pi value 22 by 7 into r value கொடுத்திருக்காங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க கேட்டிங்கனா கொடுத்திருக்காங்க பாருங்க 3.5 radius வந்துட்டு 3.5 ஓகேங்களா so இதுதான் எப்படி ரேடியஸ் கண்டுபிடிச்சா இதை இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது செமி சர்க்கிள் ஆகும் so நமக்கு வந்துட்டு ஒரு பார்ட் சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் டச் பண்ணா அதான் வந்துட்டு ரேடியஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ ரேடியஸ் சொல்லிருக்காங்க 3.5 plus 4 into radius means 3.5 so multiplication பண்ணீங்க 4 into 3.5 so 4 cancel so 7 ones are 7 0.5 so 3 ல இருந்து 7 கன்வெர்ட் பண்ண முடியாது அப்ப 35 னா 0 பாயிண்ட் வெச்சுக்கிறோம் so 5 7s are 35 பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கனா so 22 into 14 கிடைக்கும் ஓகேங்களா equal to 36 so 22 plus 14 that's equal to 36 centimeter approximately so இதோட simplification பார்த்துக்கோங்க 2 into 22 44
into 0.5. 5 sevens are 20, remaining 2 5 sevens are 20 plus 2 22. ஓகேங்களா? So 0 0 0 0 2 2 0. So 1 digit தள்ளி டாட் வச்சுக்கின்னு கேட்டீங்கன்னா 22 மட்டும் தான் இருக்கும். அந்த 22 தான் இது. ஓகேங்களா? So இதோட மல்டிபிகேஷன் என்ன பார்த்துக்கோங்க. 3.5 into 4. So 5 4s are 20, remaining 2, 3 4s are 12, 12 plus 2, 14. So 1 digit தள்ளி டாட் வச்சா நமக்கு 14. So இதோட simplification 14. So அதுதான் வந்துட்டு add பண்ணிருக்காங்க 22 plus 14 that's equal to 36 centimeter approximately. Next area of the given combined shapes. So area of the squares என்னன்னு கேட்டீங்கன்னா so center என்ன இருக்குன்னா ஸ்கொயர்னு ஒன்னு இருக்கு. Next plus 4 into area of the quadrants of the circle. So area of the square we know the formula a square plus 4 into area of the quadrants formula. So 1 by 4 by r square. So a square means 3.5 into 3.5 plus so 4 4 cancel balance என்ன இருக்குன்னா 5 pi r square pi value 22 by 7 into r square means 3.5 into 3.5 ஓகேங்களா சோ இதோட மல்டிபிகேஷன் தான் வந்துட்டு 12.25 plus இதோட மல்டிபிகேஷன் 38.5 ஓகேங்களா சோ ஆன்சர் இஸ் 50.75 centimeter square approximately. So 3.5 மல்டிபிகேஷன் பண்ணி ஆன்சர் போடுங்க அது வந்து இந்த சைடுல வெச்சுக்கோங்க சோ இது என்னன்னு கேட்டிங்கனா 7 ones are 7 0.5 சோ அப்ப இது என்ன வரும்னு கேட்டிங்கனா மல்டிபிகேஷன்ல 22 into 0.5 into 3.5 மல்டிபிகேஷன் பண்ணுங்க இது எல்லாத்தையும் வந்தா உங்களுக்கு வந்து 38.5 வரும் சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு கேட்டிங்கனா 50.75 சோ நீங்க ஆன்சர் எனக்கு வந்துட்டு மல்டிபிகேஷன் பண்ணி தான் எனக்கு ஆன்சர் வந்து சென்ட் பண்ணனும் நான் ஒவ்வொருத்தரும் வந்து செக் பண்ணுவேன் ஓகேவா நெக்ஸ்ட் சோ எக்ஸாம்பிள் 2.10 ல வந்துட்டு 2.11 2.12 next 2.13 next 2.14 next 2.15 next 2.16 so இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு so class workல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா this is the assignment today assignment ஓகேங்களா so உங்களுக்கு தனியா assignment இல்ல so example sums வரைக்கும் தான் வந்துட்டு அசைன்மென்ட்டா கொடுத்திருக்கோம் ஓகேங்களா